நான் சும்மா நின்று பேசினா கூட பரவாயில்ல, ரெக்கார்ட் பண்ணோம். ஏன் அந்த காம்ப்ளெக்ஸ் புக் என்னடா புக்கு படிக்கிறோம்? ஒரே நிமிஷம். ஓகே, சிங்குலாரிட்டி டாபிக். சிங்குலாரிட்டி சிங்குலாரிட்டி. ஸோ அப்போ என்னன்னு எழுதுறேன். அந்த சிங்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, சிங்குலாரிட்டி அப்படின்னாவே இட்ஸ் எ கில்லிங் அனாலிட்டிசிட்டின்னு அர்த்தம். ஓகே, கில் பண்றது அனாலிட்டிசிட்டி இருக்கிறது. அப்போ அனாலிட்டிசிட்டி உள்ள ஒரு பாயிண்ட் கில் பண்றதுக்கு பேர் தான் சிங்குலாரிட்டி. பட் இதை மேத்தமெட்டிக்கலா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்க காம்ப்ளெக்ஸ்ல படிச்சுக்கிறீங்களா என்ன தெரியல. பொதுவாக உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா வந்து சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ரிசர்ச் அந்த மாதிரி லைன்ல போனா மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் உண்டு. அதாவது என்னன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரும். சில ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் கூட வரலாம். அப்போ இந்த சிங்குலாரிட்டி டிஃபைன் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு தான் சிங்குலாரிட்டி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷனுக்குலாம் டிஃபைன் பண்ணலை. ஒரே இன்புட்டுக்கு நிறைய அவுட்புட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்குமெண்ட்டு, ஆமாம் தானே, ஸ்மால் ஆர்குமெண்ட்டு சே ரிமூவ்டு சிங்கிள்டன் 0 to ரியல் நம்பர் 0 to infinity ஆர் சம் ஆருக்கு வச்சுக்கங்க. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் செட் ஈக்குவல் எப்படி வராது? என்னன்னாக்கா இப்போ இந்த பாயிண்ட் கேட்கறனாக்கா இது டீட்டா, இன்னொரு வாட்டி ரவுண்ட் அடிச்சு வரலாம், இன்னொரு வாட்டி ரவுண்ட் அடிச்சு வரலாம், இன்னொரு வாட்டி ரவுண்ட் அடிச்சு வரலாம். அப்போ ஒரே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டா சொல்லிக்கினே இருக்கலாம். 5/4 + 2π/4 + 4π/4 + 6π/4 and so on சொல்லிட்டே இருக்கலாம் ஒரே இன்புட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன். இது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான், இது எல்லாமே மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். அப்போ நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம டிஃபைன் பண்ண போகிறதுல சிங்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு தான். ஸோ அது ப்ராப்பராக டெஃபினேஷன் எழுதுறேன். ஸோ அதுலேருந்து போகலாம். ஓகே, ஆன்லைனில் நீங்கள் எதுவுமே இந்த என்ன சொல்றது, ஒரு 8 மணி வரைக்கும் நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, அழகா மனசுல பதிஞ்சிடும். அதை வச்ச ப்ராப்ளத்தை அப்படியே ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். சூப்பரான ஒரு பார்ட் இது, இந்த ஏரியா. ஓகே, சிங்கிள் டெஃபினிஷன் கொஞ்சம் எழுதிங்க. சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் is said to be or said to have singularity at a point if the function is not analytic at the point which you know okay, while is not analytic at the point while every neighborhood of that point contains at least one point at which the function is analytic. இது பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க, எப்படி விதமா படிச்சுக்கிறீங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ஃபாலோ பண்றது பொன்னுசாமி சில்வர்மேன் புக்கு தான் ஃபாலோ பண்றேன் நான். ஒரு நல்ல மேத்தமெட்டிஷியன் தான், ஒரு தமிழ் ஆளு தான், ஐஐடி மெட்ராஸில் ப்ரொஃபஸராக இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவர் புக்கு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பொன்னுசாமி சில்வர்மேன் புக்கு எக்ஸாக்ட்லி பொன்னுசாமி, அவர் ஒரு 2 புக்கு இருக்குது. பொன்னுசாமி சில்வர்மேன் ஒன்று இருக்குது, பொன்னுசாமி இருக்குது. சரி, இதுக்கு மீனிங் பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க பாரு, அனாலிட்டிக் அப்படி, இது சிங்குலாரிட்டினா என்னன்னு படிச்சிருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். பொதுவாக நிறைய பேர் எப்படி படிச்சிருப்பாங்கன்னாக்கா, அனாலிட்டிக் இல்லை அந்த பாயிண்ட்லாம் அது சிங்குலர் பாயிண்ட் என்னடுவாங்க. கரெக்டா? ஒரு ஃபங்க்ஷனு அந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக் இல்லை அப்படின்னாக்கா அது சிங்குலர் பாயிண்ட்னு கால் பண்ணிடுவாங்க.
கரெக்டா தானே? ஸோ அதுக்கு இப்போ என்ன டெஃபினேஷன் சொல்றேன், அதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க. சரியா? இங்க டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாங்க பாரு. ஒரு சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாயிண்ட்டை சிங்குலர் பாயிண்ட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கக்கூடாது, எஃப் வந்து நாட் அனாலிட்டிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃப் இஸ் என்னது நாட் அனாலிட்டிக் அட் தட் பாயிண்ட் while every neighborhood of that point contains at least one point at which the function is analytic. அப்படின்னா என்ன மீனிங் இதுக்கு? இந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக் இருக்கக்கூடாது, இசட் நாட்னு கால் பண்ணிக்கலாம். அனாலிட்டிக் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்ம சிங்குலாரிட்டி சொல்லணும்னாவே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுல என்ன இருக்கக்கூடாது, அனாலிட்டிக் இருக்கக்கூடாது. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அனாலிட்டிக்னா என்ன மீனிங்? எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் இசட் நாட்னா என்ன அர்த்தம்? என்ன மீனிங் அனாலிட்டிக் அட் a point? There exists some neighborhood of z naught such that f of z is differentiable in the neighborhood. Every some neighborhood u z naught னு கூட வெச்சுக்கோ. f of z differentiable in the neighborhood u z naught. u z naught ன்றத அந்த neighborhood சொல்றேன். இதுக்கு பேர் தான் u z naught. u z naught அப்படினாக்க neighborhood at z naught நோட்டேஷன் கொடுக்கற, வேற ஒண்ணும் கொடுக்கல. அப்ப ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் அட் a point அப்படினாக்க அந்த பாயிண்ட் சுத்தி நீ ஏதாவது சம் neighborhood கண்டுபிடிக்கணும். அந்த neighborhood ஃபுல்லா கம்ப்ளீட்டா f டிஃபரன்ஷியபிளா இருக்கும். f கம்ப்ளீட்டா டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்ப பர்టిక్యులரா அந்த பாயிண்ட்ல f என்னவா இருக்கணும், டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். இது வெரி கிளியரா? அனாலிட்டிக்னா இது கிளியரா? இங்க இருக்கிறவங்க கிளியரா இருக்கும். ஆன்லைன்ல ஓகேவா? ஓகே. அப்ப நம்ம அனாலிட்டிக் இந்த பாயிண்ட் சொல்லனா ஏதாவது ஒரு சம் நெய்பர்ஹுட், பெரிய நெய்பர்ஹுட் இருக்குன்னு ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடி. இந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லா என்னவா இருக்கணும், f டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்படின்னா அனாலிட்டிக். இப்ப சிங்குலாரிட்டி போறாங்க, ஆமா தானே? அப்ப சிங்குலாரிட்டி பேசுனா அந்த பாயிண்ட் அனாலிட்டிக்கா இருக்கக்கூடாது. அப்ப அனாலிட்டிக்கா இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆகுதுனாலும் டிஃபரன்ஷியபிளா இருக்கக்கூடாது. சரிதானே? இப்ப டெஃபினிஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். இது மனசுல பதிஞ்சிச்சுல்ல. இது ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? இது ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு நான் எவ்ரி பாயிண்ட் டிஃபரன்ஷியபிள் வந்ததுல சம் நெய்பர்ஹுட்ல. ஃபெயிலியர்னா எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் அந்த நெய்பர்ஹுட்ல ஒரு பாயிண்டாவது நான் டிஃபரன்ஷியபிள் இருக்கணும். சரிதானே? அப்ப என் பர்டிகுலரா நான் வந்து நெய்பர்ஹுட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடுறேன் 1 ரேடியஸ், அடுத்தது 1/2 ரேடியஸ். அதாவது என்னன்னா இப்ப இதுல ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் இருக்குது, இதுல ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் இருக்குது, அடுத்து 1/3 ரேடியஸ், இதுல ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் இருக்குது, அண்ட் சோ ஆன். இந்த ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/n அப்படியே குறைச்சிக்கிட்டே போறோம், n → infinity. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா not analytic at a point, there is a sequence which converging to z0 which are என்னது non differentiable. டிஃபரன்ஷியபிள்னா ஒரு, அதாவது அனாலிட்டிக்னா ஒரு நெய்பர்ஹுட் ஃபுல்லா என்ன வரணும், எப்ப டிஃபரன்ஷியபிளா இருக்கும். ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? எந்த நெய்பர்ஹுட் ஏதாலும் ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் பர்டிகுலரா 1/n பால் ரேடியஸ் சைஸ் வச்சு நெய்பர்ஹுட் போட்டனா அந்த நெய்பர்ஹுட்லயே ஒரு நான் டிஃபரன்ஷியபிள் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கணும். n → infinity என்னும்போது அந்த பால் ஆஃப் z0, 1/n எங்க போவோம், z0க்கு போவோம். அப்ப இதுல தான் உனக்கு ஒரு சீக்வென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த சீக்வென்ஸ் எல்லாமே நான் டிஃபரன்ஷியபிள் சீக்வென்ஸா கலெக்ட் பண்றேன். அப்ப அனாலிட்டிக் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா போதுமானது? என்ன சொன்னா போதுமானது? என்ன டிஃபரன்ஷியபிள் இல்லாம ஒரு சீக்வென்ஸ் நம்ம என்ன பண்ணோம், கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்தா போதுமானது. சரியா? இது இப்படியே நிக்கட்டும். இப்ப நம்ம மேல போவோம். அப்ப சிங்குலர் பாயிண்ட் சொல்லனா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா இருக்கக்கூடாது. ரெண்டாவது அந்த பாயிண்ட சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் அதுல ஒரு பாயிண்ட் ஆகுதுனால என்னவா இருக்கணும், அதான் function is not analytic at that point while every neighborhood of the point contains at least one point at which the function is analytic. அப்படின்னா இதுல ஒரு இப்படி போடுறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆனாலும் அனாலிட்டிக் இருக்கணும். அடுத்தது வேற ஒரு நெய்பர்ஹுட் போடுறேன், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆனாலும் அனாலிட்டிக் இருக்கணும். வேற ஒரு இது போடுறேன், ஒரு பாயிண்ட் ஆனாலும் அனாலிட்டிக் இருக்கும். அப்ப ஈச் நெய்பர்ஹுட்டுக்கு ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் ஆனாலும் வந்துகிட்டே இருக்கும். விளங்க தானே என்ன சொல்ல வரன்றதுக்கு? ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா இருக்கக்கூடாது. அதை சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் அதுல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆகுதுனாலும்
அனாலிட்டிக் பாயிண்ட் இருக்கும். மற்ற பாயிண்ட்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த நெய்பர்ஹுட்ல மற்ற பாயிண்ட் எல்லாமே அனாலிட்டிக்கா கூட வரலாம், வராமல் போகலாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? டெஃபினிஷன் ரொம்ப தெளிவா இருக்கு. டெஃபினிஷன் தெளிவா இல்லைன்னா ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட் சொல்றதுலாம் புரியாது. சிங்குலாரிட்டி அட் ஏ பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல என்ன இருக்கக்கூடாது, அனாலிட்டிசிட்டி இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால இருந்துகிட்டே இருக்கும். சரியா? இதுதான் டெஃபினிஷன் ஃபார் என்னது சிங்குலாரிட்டி. அது சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு தான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேக்குற மாதிரி f of z equal to z bar, f of z equal to z bar. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்களே ஒரு டெஃபினிஷன், நாட் டிஃபரன்ஷியபிள், இது என்னது, நாட் அனாலிட்டிக் அட் தட் பாயிண்ட் அப்படின்னாக அதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா பாயிண்ட்டுமே என்னது, நாட் டிஃபரன்ஷியபிள் தான். நாட் டிஃபரன்ஷியபிளா நாட் அனாலிட்டிக் தான். அப்ப இதுக்கு எல்லா பாயிண்ட்டுமே வந்து சிங்குலர் பாயிண்டா? சொல்லுங்க சொல்லுங்க ஆன்லைன்ல. நோ சார். நோ. ஏன் அப்படின்னாக்கா இது எங்கேயுமே டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு பார்த்துருப்பீங்க. வேணா சிஆர் ஈக்குவேஷன் எடுத்து போடுங்க. சிஆர் ஈக்குவேஷன் அட் ஆரிஜினில் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சிஆர் ஈக்குவேஷன் என்னது? ரியல் பார்ட்டி imaginary part ux equal to vy uy equal to minus vx ன்னு போடுவீங்க. கரெக்ட் தானே? சிஆர் ஈக்குவேஷன் எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. டிஃபரன்ஷியபிளா இருந்தா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நாட் டிஃபரன்ஷியபிள் ஆயிடும். நாட் டிஃபரன்ஷியபிளா இருந்தா என்ன ஆயிடும்? அனாலிட்டிக் இல்லாத போயிடும். அப்ப எந்த பாயிண்ட்லயுமே அனாலிட்டிசிட்டி கிடையாது. அதனால எல்லா பாயிண்ட்டும் சிங்குலர் பாயிண்ட் கால் பண்ண முடியாது. இது ஓகே? அப்ப நம்ம டெஃபினிஷனை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். சரியா? சோ இதுக்கு எந்த பாயிண்ட் ஏதாவது சிங்குலர் பாயிண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ப இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக் கிடையாது. ஏன்னா எந்த பாயிண்ட்டுமே கிடையாது, பர்டிகுலரா இந்த பாயிண்ட் கிடையாது. ஆனா இப்ப நான் சிங்குலர் பாயிண்ட் கால் பண்ணோம்னாக்கா இப்படி ஒரு நெய்பர்ஹுட் போட்டனா ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால நான் காட்டணும், ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால காட்டணும். இந்த நெய்பர்ஹுட்ல அட்லீஸ்ட் வேற ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தனா அதுலயே ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால காட்டணும். இப்படி ஒரு நெய்பர்ஹுட்லயே ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால காட்டினா மட்டும்தான் அது என்னவா மாறும்? சிங்குலாரிட்டியா மாறும். அப்ப இதுக்கு என்ன கிடையாது? சிங்குலாரிட்டி கிடையாது. there is no singularity. is it clear ஆன்லைன்ல? சரி போலாமா? அடுத்த லெவல் போலாமா? டெஃபினிஷன் அப்படியே போடவே இருக்கட்டும், நான் அதை வச்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன். Singularity at which point, sir? இதுவா மேடம்? இங்கேயா டெஃபினிஷனா? f of z equal to z bar போட்டீங்க இல்லையா? அது எந்த பாயிண்ட்டுமே கிடையாதுன்ற. ஏன்னா நமக்கு சும்மா ரேண்டமா காட்டினா ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தா அதை சுத்தி நெய்பர்ஹுட் போகணும், ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால காட்டணும். ஆல்ரெடி இதுக்கு பார்த்தோன்னே அனாலிட்டிக் பாயிண்டே ஒன்று கிடையாது. ஏன்னா அதுக்கு எந்த பாயிண்ட்லையுமே சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அதனால டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, அதனால அனாலிட்டிசிட்டி வராது. அதனால இதுக்கு சிங்குலர் பாயிண்டே கிடையாதுன்ற. there is no singular point. அதான் ரைட் ஓகே. there is no singular point. ஓகே சரி, நிதானமா இரு, நான் அழகா போட்டு முடிச்சு. சரி இப்போ என்ன அப்சர்வேஷன்ல போய் இருக்குது? சிங்குலர் பாயிண்ட் முடிவுக்கு வந்துட்டோம். அப்ப சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னாக்கா எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால இருக்குது. சரிதானே? ஆனா பேசிக்கா அதுல என்ன கிடையாது? அனாலிட்டிசிட்டி கிடையாது. பேசிக்கா அனாலிட்டிசிட்டி கிடையாது. இப்ப நான் அடுத்த ஒரு நெய்பர்ஹுட் எடுறேன், அதுல ஒரு 3-4 சிங்குலர் பாயிண்ட், 3-4 அனாலிட்டிக் பாயிண்ட் இருக்குது. மறுபடியும் அடுத்த ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன், அந்த நெய்பர்ஹுட்ல ஒரு 20-30 எனக்கு தெரியுது, அனாலிட்டிக் பாயிண்ட் வர மாதிரி இருக்குது. மைக் யார்தான் ஓபன்ல இருக்குது, ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க. மைக் யார்தான் ஓபன்ல இருக்குது. இப்ப என்ன பண்றேன்னாக்கா, அதாவது ஒரு நெய்பர்ஹுட் 2, இது 3வது நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். அடுத்தது சம் நெய்பர்ஹுட் இப்படி வந்து வரைக்கிறேன், ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் வரைகிறேன். இப்ப இதுல போய் செக் பண்ணி பாக்குறேன், எல்லா பாயிண்ட்டுமே அனாலிட்டிக்கா இருக்குது எக்ஸப்ட் இந்த பாயிண்ட் தவிர. இப்படி நடக்கலாம்ல? நமக்கு தேவை ஒரு நெய்பர்ஹுட்ல ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் இருந்தா போதுமானது. ஆனா எதிர்பாராததான் லக்ல ஏதோ ஒரு சம் நெய்பர்ஹுட், இந்த நெய்பர்ஹுட்ல கூட ஏதோ சம் நெய்பர்ஹுட்ல இந்த அந்த என்ன அந்த இசட் நாட்டை தவிர மீதி எல்லாமே அனாலிட்டிக்கா போலாம் தானே?
நமக்கு தேவை என்ன, அது எந்த ஒரு நெய்பர்ஹுட் இருந்தாலும் ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் காட்டணும். ஒருவேளை நம்ம லக் அதிர்ஷ்டம் இப்படியே பார்த்துட்டே போறோம், கிட்ட கிட்ட போயிட்டு ஒரு சின்ன நெய்பர்ஹுட் பார்க்குறோம், எல்லா பாயிண்ட்டுமே அனாலிட்டிக்கா இருக்குது. இப்படியும் நடக்கலாம், ஆமா தானே? ஓகே. ஒருவேளை துரதிருஷ்டவசமா எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் அனாலிட்டிக் பாயிண்ட் இருக்குது, நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வருது. மறுபடியும் என்னது, அனாலிட்டிக் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு 4-5 ஒரு நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வருது. மறுபடியும் என்ன பண்ற, அனாலிட்டிக் பாயிண்ட் உண்டு, நான் அனாலிட்டிக் பாயிண்ட் உண்டு. அப்ப எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே இருக்கலாம் இல்ல? அப்ப அனாலிட்டிக் பாயிண்ட் வருது, நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வரலாம், வராத போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? புரியுதா நான் என்ன சொல்ல வரது? இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுனாக்க, ஒரு பாயிண்ட் சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால இருக்கணும். எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு சம் நெய்பர்ஹுட்ல எல்லாமே அனாலிட்டிக்கா இருக்குது, அந்த டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல அப்படியும் நடக்கலாம். இல்ல சார் நான் எப்படி போட்டாலும் எல்லா பாயிண்ட்டுமே அனாலிட்டிக்கா இல்ல, எல்லா பாயிண்ட்டுமே அனாலிட்டிக்கா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் தான் ஒன்று அனாலிட்டிக்கா இருக்கு, இல்ல நான் அனாலிட்டிக்கா இருக்கு. எல்லா பாயிண்ட்டுமே அனாலிட்டிக்கா இல்லை அப்படின்னாக்கா நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னா நான் டிஃபரன்ஷியல் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஆமா தானே? பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி, அர்த்தம். ஆமா, கரெக்ட் தான், வெரி குட், சரிதானே? அப்ப நிகழ்ச்சி வந்து 2 விதமா நடக்குது, இப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். அப்ப சிங்குலாரிட்டில 2 விதமான பிரிவினைவாதம் ஏற்படுகிறது. கரெக்ட் தானே? பிரிவினைவாதம்னு பிரிவினை வாதம் இல்ல, 2 விதமான பிரிவினை ஏற்படுகிறது, மதக்கலவரம் ஏற்படுது. ஒண்ணு என்ன சொல்லுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்க எல்லாமே அனாலிட்டிக்கா ஆயிட்டோம், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இது நம்ம என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் நெய்பர்ஹுட் எவ்வளவு ஸ்மாலரா போட்டாலும் நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்படி இந்த மாதிரி உன்னால பிரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலர். ஏன் அது மட்டும் தான் பிரச்சனையான பாயிண்ட், மீதி எல்லாமே என்னது அனாலிட்டிக் பாயிண்ட் ஆகி போச்சு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்ப அது ஒரு இடம் மட்டும் தான் பிரச்சனையாவே இருக்குது, அப்ப அது ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. அப்ப நாங்க அதை என்ன பண்றோம், தனிமைப்படுத்திட்டோம். அதை தனிமைப்படுத்தியாச்சு, ரவுண்டு கட்டியாச்சு. அதை அடுத்தது எதை பாரு, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் என்னதான் போராடினாலும் அதை கெடுக்கிறதுனே ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்குது கூட. கரெக்டா தானே? அப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாட்டை என்ன பண்ண முடியாது, குடியில இருந்து திருத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. கரெக்டா தானே? அன்லெஸ் நான் முதலமைச்சர் ஆகனா. ஆமா, சரி, ஓகே. அப்ப நான் ஐசோலேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிக்கவே முடியல, எவ்வளவுதான் போட்டாலும், நீ எவ்வளவுதான் சுத்து போட்டாலும் ஒரு ஆள் உள்ள வந்துகிட்டே இருக்கலாம். அப்ப என்ன பண்ண முடியாது இவனை வந்துட்டு. அதாவது என்னன்னா, என்ன எய்ம் பண்றாங்க அப்படின்னாக்கா, அனாலிட்டிசிட்டி கிடையாது. we are trying to convert the analyticity. அப்ப trying to convert the analyticity அப்படின்னாக்கா நமக்கு டெஃபினிஷன் என்ன வேணும், ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும், அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள எல்லாமே என்னவா இருக்கணும், டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஆமா தானே? எல்லாமே என்னவா இருக்கணும், டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். சோ அப்ப அனாலிட்டிசிட்டி கொண்டு வரத இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பாயிண்ட் தவிர மீதி எல்லா இடமும் அனாலிட்டிக் வந்துருச்சு. அப்ப அந்த ஒரு இடம் மட்டும் தான் எல்லாரும் இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி அந்த சிங்குலாரிட்டிக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா அது பேர் ஐசோலேட்டட். இந்த மாதிரி உன்னால பிரிக்கவே முடியல, என்னதான் போட்டாலும் நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குது, அப்ப நான் டிஃபரன்ஷியல் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது பேர் என்னது, நான் ஐசோலேட். உன்னால பிரிக்கவே முடியலன்னு அர்த்தம். பிரிக்க முடியாது. நீ எவ்வளவு ஸ்மால் நெய்பர்ஹுட் போட்டாலும் அதுல என்ன ஒரு அனாலிட்டிக் இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்கும். அதானே மீனிங். எவ்வளவு நெய்பர்ஹுட் போட்டாலும், எவ்வளவு ஸ்மாலர் போட்டாலும் ஒரு நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். இஸ் இட் ஓகே? அப்ப சிங்குலாரிட்டி 2 டைப். மேல சிங்குலாரிட்டி தான் டெஃபினிஷன். சிங்குலாரிட்டி அது என்னவா பிரிஞ்சு போச்சு, 2 கிளைகளா பிரிந்து விட்டது. ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட். இஸ் இட் ஓகே? இது வரைக்கும் கிளியரா ஆன்லைன்ல? ஸோ அதில் வந்துட்டு இந்த லாஜிக்கில் எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு.
இந்த அனாலிட்டிக் அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு நெய்பர்ஹுட் வந்து நான் எடுத்துட்டேன். அந்த ஒரு நெய்பர்ஹுட்ல இருக்க எல்லா பாயிண்ட்டுமே டிவிசிபிளா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஏன் சம் நெய்பர்ஹுட் சொல்லிட்டே இருக்காங்க? அது இப்போ நீங்கள் இன்றைய பாயிண்ட்லாம் பேசுகிறப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட் கண்டினியூ அவங்க தான் தேர் எக்ஸிஸ்ட் ஏன் தான் பேசுகிறோம். பட் இங்கே வரப்போ மட்டும் நம்ம சம்ன்ற ஒரு வார்த்தை பேசுகிறோம். அது என்ன சார் டிஃப்ரெண்ட் எது இருக்கா சார் சம்க்கும்? இல்ல சம்முக்கும் அதாவது அதாவது சம் பர்சன் அப்படின்னா ஒரு பர்சன் ஆகுதுனாலும் ஏன் பர்சன் ஆகுது அது பெரிய ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ் வேர்டிங் தான் அது மீனிங். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன்ல அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான். யாரா ஒரு ஆளு இல்ல நீங்க வந்து ஏன் நெய்பர்ஹுட் நீங்க ஏதாவது ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். அதை வந்து சில என்ன கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ல சம் அப்படின்றது கொஞ்சம் ஃபேன்சியா சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. மேத்தமெட்டிக்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் வரலையே? ஓகே சார். இதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் லாஜிக், அந்த குவான்டிஃபையரா நிறைய இடத்துல அது அது என்னன்னா சார், ஒருத்தரும் புக்கை எழுதுறாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஜிக் புரியுது, என் புக்கை படிக்கணும்னாக்க நான் என்ன நோட்டேஷன் சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி போகும். ஸோ அவங்க என்ன அந்த ஃபேன்சியான வேர்டு யூஸ் பண்றாங்களோ அதை நம்ம அதுக்கு அந்த மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸ்ன்றது ஒண்ணுதான். அது நம்ம மதர் டங்ல இருந்தா நம்ம கரெக்டா பேசலாம். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றதுலாங்காட்டி அது அவன் வெளிநாட்டுக்காரன் அவன் எழுதுவான், அதை நம்மளால படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளும் அவன் லாங்குவேஜ்ல தான் எழுதுறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல அந்த உணர்வு இருக்காது. அதே தமிழ்ல என்னன்னா நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். வாடான்றதுக்கும் அர்த்தம் உண்டு நமக்கு, இங்கிலீஷ்ல அந்த மாதிரி கிடையாது. அதனால நமக்கு புரியல. சரி பரவாயில்ல. எனிவே வேற இது வரைக்கும் கிளியரா? ஓகே போலாம். அடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிங்குலாரிட்டி முடிஞ்சிச்சு. அடுத்தது 3 2 பிரிச்சு விட்டுருவேன். பிரிச்சு விட்டு அடுத்து ப்ராப்ளம் போடுவேன். அடுத்தது போவோம் பாரு, பார்த்துக்கிட்டே இரு கொஞ்ச நேரத்துல. சரி ஓகே. இப்ப கொஸ்டின் என்னன்னா, சிங்குலாரிட்டி 2 டைப், ஒன்னு ஐசோலேட்டடு, நான் ஐசோலேட்டட் வந்துருச்சு. இப்ப அடுத்தது ஐசோலேட்டட் தனியா பிரிச்சுக்கலாமா? இப்ப நான் ஐசோலேட்டட இப்ப நீ அதாவது இப்ப எந்த ஃபங்க்ஷன், அதாவது எந்த சிங்குலாரிட்டிய நம்மளால முடிஞ்சா அந்த இடத்துல அனாலிட்டிசிட்டி வர வைக்க முடியும், வர்றதா இருந்தா, அப்ப அதை நம்ம கன்வெர்ட் பண்றதா இருந்தா ஐசோலேட்டட்ல தான் பண்ண முடியும், நான் ஐசோலேட்டட்ல பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம என்ன நெய்பர்ஹுட் கொடுத்தாலும் என்னது அந்த நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வந்து அந்த நம்மளை டிஸ்டர்ப் பண்றது என்னது அந்த அனாலிட்டிசிட்டி. அதாவது இதை நல்லவங்களா மாத்தலானாலும் விடவே மாட்டேங்குது, கீப் ஆன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்குது. அப்ப இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். கரெக்டா தானே? அப்ப திரையில இது மூடப்படும், அதிகமா யூஸ் பண்ணப்படாது. அப்ப இங்கதான் நம்மளால வந்து மாத்த முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். இது கிளியர் ஆன்லைன்ல? இப்ப இந்த ஐசோலேட்டட்ல எப்படி எல்லாம் பிரிக்கலாம்னு பாருங்க. இப்ப இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சும்மா அப்படி போட்டுக்கிறேன், இதை நான் அழிச்சிடுறேன். ஒரே ரிங்கு தான். நிமிஷம் இருங்க, அது வரேன். ஓகே முடிச்சிடலாம். சரி இங்க பாரு, இப்ப அந்த ஐசோலேட்டட்ல இந்த பாயிண்ட் தான் வந்து இந்த பாயிண்ட் தான் அதுன்னு வச்சுக்கோ. எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் தான் அந்த ஐசோலேட்டட் பாயிண்ட், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இப்ப நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேனை ஹோமோடோபிக்கலி ஈக்குவலன்ட் டு த, ஞாபகம் இருக்குதா பாரு? இப்படி ஏதாவது ஞாபகம் இருக்குதா உனக்கு? அது பார்த்த மாதிரி இருக்குதா? எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? ஸ்டீரியோகிராஃப் ப்ரொஜெக்ஷன், ரீமான் ஸ்பியர். ரீமான் ஸ்பியர் சொல்லி கொடுக்கும் போது பிளேன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியர் வந்து எப்படி இருக்கும், பானை மாதிரி இருக்கும். அந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கு பேர் நார்த் போலு. கீழே இருக்கிற அந்த ஜீரோக்கிறதுக்கு சவுத் போலு. ஸோ நார்த் போலை இன்டர்செக்ட் பண்ற மாதிரி நீ எந்த ஒரு பாயிண்ட் போய் பிளேன்ல எடுத்துனாலும் அங்கிருந்து இந்த நார்த் போலை கனெக்ட் பண்ணா அந்த ஸ்பியர்ல ஒரு வாட்டி தான் குத்தும்.
அப்ப பிளேன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு வாட்டி தான், பிளேன்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிற அங்கிருந்து நார்த் போல ஹிட் பண்ண அப்படின்னாக்கா ஒரு வாட்டி தான் குத்தும். நார்த் போல் காமன், நார்த் போலையும் குத்துதுன்னு சொல்லக்கூடாது, நார்த் போல வந்து தொடணும். கரெக்ட் தானே? நீங்க ஒரு பந்து வச்சுக்கிறீங்க, வாலிபால் வச்சுக்கிறீங்க, அப்படி ஊசியில குத்துனா என்ன வரும்? அந்த எட்ஜ் வந்து தொடணும். அப்ப நீ ஊசியில குத்துனா எட்ஜ் வந்து தொடணும். அப்படி அப்ப இடிக்கும் போது என்னன்னா, இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தனா ஒரு வாட்டி தான் போகணும், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தனா ஒரு வாட்டி தான் போகணும், இங்க ரொம்ப தூரம் போய் எடுத்தனா ஒரு வாட்டி தான் போகணும், இங்க போய் எடுத்தனா மறுபடியும் இப்படிதான் இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப ஸ்டீரியோ வெரிப்ரேஷன் அதுதான் சொன்னாங்க. அப்ப வந்து நீ காம்ப்ளெக்ஸ் பிளேனை பாக்குறதுக்கு, பிளேன் வந்து ரொம்ப பெருசு, அப்ப அது கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் சேர்த்து ஃபோல்டு பண்ணனே அப்படியே இருக்கு, அந்த கமலா அரஞ்ச மாதிரி எல்லா சைடும் மூடிடும். அப்ப காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஃபினிட்டி தான், எல்லா சைடும் லாக் பண்ணனே. கரெக்ட் தானே? அப்ப சி கூட இன்ஃபினிட்டி தான் அசைன் பண்ற பாயிண்ட் யாருனாக்கா இது இன்ஃபினிட்டிக்கு அசைன் பண்ணுவாங்க. அது நம்ம உலக உருண்டை ஒண்ணு இருக்குது இல்லையா, சோ அந்த சென்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காது. சரியா? சோ இதுக்கு பேர் என்னன்னாக்கா, உனக்கு நார்த் போல் கால் பண்ணிருப்பாங்க, அந்த ஜீரோ அங்க இருக்கு கீழே டவுன்ல, அது பேரு சவுத் போல்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா தானே? இதெல்லாம் நீ பிஎஸ்சிலே படிச்சது தான், ஒன்றும் புதுசு இல்லை. ஆமா தானே? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னாக்கா, இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இப்ப இது எல்லாமே நடக்குது எங்க? காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல தான் நடக்குது. இப்ப நான் காம்ப்ளெக்ஸ் பிளேனை நான் எப்படி பார்க்கலாம்? ஸ்பேரா பார்க்கலாம். எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல அந்த ஸ்பேர்னுடைய அந்த ஹோல்ஸ் இல்லாம இருக்கும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹோல்ஸோட பாக்குற மாதிரி இருக்கும். புரியுதா? அந்த எட்ஜில் இந்த ஐஸ்கிரீம் கப்பில் இருக்குமே, கப் ஐஸ், அது பால் ஐஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அது கோன் ஐஸ். என்ன செய்யறதுனே தெரியல. ஓகேவா? சரி, ஓகே. எனிவே அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் இங்க போட்டுக்கிற படம் வந்து இந்த பிளேன்ல இருக்கும், அந்த பிளேனுக்கு அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அந்த ரீமான் ஸ்பியர்ல இந்த இடத்துல இருக்கும். அசைன் பண்ணலாம் இல்ல? ஏன் நான் பொய் சொல்லல, இந்த இது இருக்குது இல்லையா, பிளேன்ல போட்டு இல்லையா, அந்த டயக்ராம் ஃபோல்டு பண்ணும்போது பானையில எங்க உட்காந்துருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குமா அது? ஆமா தானே? அந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குமா, அது ஹோல்ஸ் இல்ல, அந்த இடத்துல இருக்குமா அது? அப்ப நீ எவ்வளவு பெரிய ஸ்பேர் போட்டாலும் அது வந்து அந்த ஸ்பேர் மேல ஒரு ஒரு இடம் டாட் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும் நெய்பர்ஹுட். இப்ப நான் என்ன பண்ணா, ரீமான் ஸ்பேர்ல போய் அசைன் பண்ணி பாக்குறேன். ரீமான் ஸ்பேர்ல எதை இந்த டயக்ராம ரீமான் ஸ்பேர்ல வச்சுக்கிறேன், ரீமான் ஸ்பேர்ல வச்சுக்கிறேன், அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஓகே. இப்ப என்ன மூவ்மெண்ட் ஆகுது பாரு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்த இடம் வந்து அனாலிட்டிக் இல்ல, ஆனா நமக்கு என்ன தெரியும், இது எல்லாமே உள்ளகிற பாயிண்ட்ல அனாலிட்டிக் பாயிண்ட், அது மட்டும் நமக்கு தெரியும். இப்ப எஃப் வந்து இதுக்குள்ள இங்க இருக்குது, எஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஃபைன் பண்றேன், இங்க டிஃபைன் ஆல்ரெடி எஃப் டிஃபைன் ஆயிட்டு இருக்கும். இப்ப இந்த Z0 என்ற பாயிண்ட் இருக்குது இல்லையா, Z0 நெருங்குறேன், இப்படி நெருங்குறேன், இப்படி நெருங்குறேன், இப்படி எல்லா டைரக்ஷன்ல இருந்து நெருங்குறேன். கரெக்ட் தானே? இப்ப எல்லா டைரக்ஷன்ல இருந்து நெருங்கும் போது, இப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோ, அதனுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல தான் இருக்கு. அப்ப அதனுடைய இமேஜ் இப்படி எங்க போகுது, மறுபடியும் அடுத்த கலர் இதுல இருந்து நெருங்குற இப்படி ரீச் பண்றேன், அது வேற மாதிரி வந்து இப்படி வருது. அடுத்தது இது இப்படி வருது, அது என்ன பண்ணுது, இப்படியே வருது. இப்படி நான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பண்ணாலும் இந்த டிஃப்ரெண்டா வந்து எங்க வருது, ஒரே இடத்துக்கு போகுது. இப்படியும் போலாம். ஒருவேளை அந்த எஃப் இந்த நெய்பர்ஹுட்ல எப்பெல்லாம் இப்படி அப்ரோச் பண்றனோ அப்பெல்லாம் ஒரே இடத்தை நோக்கி அப்ரோச் ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த சிங்குலாரிட்டிக்கு பேரு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஏன்னா இமேஜ் வந்து ஒரே இடத்தை நோக்கி போகுது. அப்ப நான் சூட்டபிளா என்ன பண்ணுவேன்னாக்கா, அதை கிளி எரிஞ்சிட்டு ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணி அந்த இடத்துல அனாலிட்டிசிட்டியை கொண்டு வந்துருவேன். இந்த மாதிரி ஒரே இடத்தை நோக்கி போச்சுன்னா, எப்பெல்லாம் நான் வந்து இங்க Z0 நோக்கி போறனோ அப்ப இமேஜ் வந்து அங்கங்க போயிட்டு இப்படி போகும். அப்போ ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கணும். ஸோ இது எப்படி இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னாக்கா, லிமிட் z goes to Z0 f of z equal to L. L வந்து ஃபைனைட், L வந்து என்னது, ஃபைனைட். இப்படி நடந்தா அதுக்கு பேர் என்னது, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. சரியா? இது கிளியரா? இப்படி இருக்கலாம், இப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னா அது பேர் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த வெர்ஷன் என்ன சொல்லுதுனாக்கா, இப்ப இந்த இடம் இது இல்லையா, இப்ப இந்த இடம் இப்படி போறேன், அப்ப அதனுடைய இமேஜ் இங்க இன்ஃபினிட்டி இப்படி போட்டு வச்சுக்கிறேன். இப்ப அதனுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா, இதை நோக்கி போகுது.
மறுபடியும் இப்படி இதை நோக்கி வரேன், அது இப்படி போந்து மறுபடியும் இப்படி வருது. மறுபடியும் இப்படி அப்ரோச் பண்றேன், அந்த கலர் பென் இப்படி இப்படி அப்ரோச் ஆகுது. கரெக்டா? மறுபடியும் இதுல இப்படி வரேன், ஸோ அதனுடைய இமேஜ் இப்படி அப்ரோச் ஆகுது. ஸோ என்ன சொல்ல வரேன் ஃபைனலானாக்கா, இதை நான் எந்த சைடு அப்ரோச் பண்ணாலும் அதனுடைய இமேஜ் யாரை நோக்கி போகுது? இன்ஃபினிட்டி நோக்கி போகுது. அது என்ன போல இல்ல, அது என்னது? அது நார்த் போல. அது போல நானே சொல்லிட்டேன், உன் வாயில இருந்து வர வைக்கணும். இது என்னது? இது என்னது? சவுத். இது என்னது? சவுத் போல, நார்த் போல. அப்ப நான் எப்பதான் இசட் நாட்டை நோக்கி போறனோ அப்ப எல்லாம் என்னுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுது? டைரக்டா நார்த் போல நோக்கி போகுது. அதனால இது போல நடந்ததுன்னா அதுக்கு பேரு போல்னு அர்த்தம். இந்த நெய்பர்ஹுட்ல எஃப்னுடைய பிஹேவியரிசம் இந்த டெக்னிக்ல இருக்குது அப்படின்னாக்கா அது என்ன அர்த்தம்? அது பேரு போல்னு அர்த்தம். சோ அதுதான் உனக்கு வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க மேத்தமெட்டிக்கலா. z goes to z naught f of z equal to infinity. இன்ஃபினிட்டி போய் ரீச் பண்ணோம் அப்படின்றது. இஸ் இட் ஓகே? இது கிளியரா இது வரைக்கும் ஆன்லைன்ல? ஓகே. எஸ் Sir, you consider in the first point for the removable singularity order, that point it will also goes to infinity. We can consider that. In that no, that is not possible. Not possible. Z goes to Z naught. Z approaching any direction towards to Z naught, the image should be all the image. Whenever approaching Z goes to Z naught, the image should be approaching different direction, but the reaching place is a single point. No, I understand that point. My point is that if it is a not analytic at that particular point, is that not? That is why it is a singularity existing at that particular point. And that by putting that value to that particular point, it will goes to infinity, and the remaining all the points will be goes to a finite value. Is it that concept is there? No. No. That we don't know. Okay, fine. But we are how they behave the f in the neighborhood around that singularity. I understood, sir. Thank you. Okay. Anyway, அடுத்த மூணாவது லெவல் போலாமா? இப்ப இந்த லெவல் முடிஞ்சிச்சு, இந்த லெவல் முடிஞ்சிச்சு, அடுத்த லெவல் வருது பாரு. அடுத்த லெவல்னா அதே இசட் நாட் இப்படி அப்ரோச் பண்ணுது. இது என்ன பண்ணுதுன்னா அதனுடைய இமேஜ் வந்து இப்படி எங்கே போயிடுது. அடுத்தது இந்த சைடு இருந்து இப்படி அப்ரோச் பண்ணுது, அதனுடைய இமேஜ் இப்படி எங்கே வருது. மறுபடியும் இதை இப்படி அப்ரோச் பண்ணுது, அதனுடைய இமேஜ் இப்படி இன்ஃபினிட்டி நோக்கி போலாம். மறுபடியும் இதை அப்ரோச் பண்ணலாம், அதனுடைய இமேஜ் வேற எங்கேயும் போலாம். அதனுடைய இமேஜ் எங்க வேணாலும் போலாம். அப்ப உன்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இந்த நெய்பர்ஹுட்ல எஃப் வந்து பிஹேவ் பண்ணுது. அப்படியே என்னதான் இசட் கோஸ்ட் இசட் நாட் என்னும் போது எஃப்னுடைய பிஹேவியர்ஸ் இதை நெருங்கும் போது வேற எங்கேயும் ஓடுது. மறுபடியும் இந்த சைடு இருந்து அப்ரோச் பண்றேன், வேற எந்த சைடு போகுது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா we can't say anything about f எப்படி, அதாவது இதனுடைய நெய்பர்ஹுட்ல நெருங்கும் போது ரொம்ப என்ன டிஃபிகல்ட்டியா இருக்குது, ரொம்ப பவரா இருக்குது இதுல. ஓகேவா? இது என்ன பண்ணுச்சுனாக்கா எப்பெல்லாம் இசட் நாட்டை நெருங்குறனோ அப்ப எஃப் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்குது, எங்க போகுது? இன்ஃபினிட்டி ஓடுது. எஃப் இதை நெருங்கும் போது இதை நெருங்கும் போது அந்த சிங்குலாரிட்டி என்ன பண்ணுதுன்னா புஷ் பண்ணி கடாசுது, எங்க போகுது? இன்ஃபினிட்டி கடாசுது. இதுவும் புஷ் பண்ணி தான் கடாசுது, ஆனா எல்லாமே ஒரே இடத்துல தூக்கி போடுது. எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் தூக்கி ஒரே இடத்துல போடுது. கரெக்டா தானே? அப்ப இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எல்னு போட்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் வந்து டேக்ஸ் வேல்யூ அட் தட் பாயிண்ட்ல எல்னு வச்சுக்கலாம். அப்படிதான் இப்ப கண்டினியூட்டிக்கு லிமிட் எல்னு வந்துருச்சுனாவே ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ அட் இசட் நாட்ல என்னன்னு வச்சுக்கலாம். வந்து இசட் வந்து இசட் நாட்டை நெருங்கும் போது எல்லா டைம் அது எங்க தூக்கி கடாசுது? இன்ஃபினிட்டி தூக்கி வெளியே போடுது. கரெக்ட் தானே? அதனால அது எல்லாமே அந்த இன்ஃபினிட்டி அந்த போல அந்த என்னது நார்த் போல நோக்கி போறதுனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அந்த எஃப்க்கு இந்த பாயிண்ட் என்னன்னு கால் பண்ணிக்கலாம் நம்ம போல். நார்த் போல நோக்கி போகுது, நான் இதை நெருங்கினாவே எனக்கு எங்க போகுது? இன்ஃபினிட்டி கடாசுது அப்படின்னு நான் சொல்றேன். அதான் அதுக்கான இண்டெக்ஷன் என்னது இண்டிகேட் பண்றது மேத்தமெட்டிக்கலா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா we can't say anythingனா நான் ஒரு டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ணா அது ஒரு டைரக்ஷன்ல ஓடும் இமேஜ், இப்படி அப்ரோச் பண்ணா வேற எங்கேயும் ஓடும். அப்ப அதனுடைய இமேஜ் எங்க வேணாலும் போயிடும். சரியா? அப்படி அது பேர் என்னன்னாக்கா எசென்சியல் சிங்குலாரிட்டி. ஆனா ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த எசென்சியல் சிங்குலாரிட்டி ரொம்ப அதிகமா இந்த மாதிரி சிங்குலாரிட்டி உள்ளது நமக்கு தேவைப்படுது. சில கெட்ட விஷயங்களும்
அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்கல்ல. இப்ப பாம்பின் விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா கடிச்சுன்னா செத்துருவோம் இல்லையா? ஆனா பாம்பு தேள் விஷயம்லாம் வந்து மருந்துக்கு தேவைப்படும் இல்லையா? ஆமா தானே? அதே போலதான் இந்த சிங்குலாரிட்டி இந்த மாதிரி ஒஸ்டா பிஹேவ் பண்ணிச்சுன்னா நல்ல விஷயங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ற மாதிரி போகுது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு சிங்குலாரிட்டி தேவை. இதுக்கு பேர் என்னன்னா எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா லிமிட் z goes to z not f of z does not exist. Does not exist. Does not exist. Does not exist னா இன்ஃபினிட்டி இருக்கக்கூடாது. நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, நாட் ஈக்குவல் டு எல். அதான் அதுக்கான அர்த்தம். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த படம் சொல்ல எங்க வேணாலும் போகும். இது கிளியர் ஆன்லைன்ல? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குது ஆன்லைன்ல? டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மட்டும் சொல்லுங்க சார். டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா இப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து போனாலும் ஒரே இடத்துக்கு போகணும். அதான் லிமிட் எக்ஸிஸ்ட். இப்போ இந்த டைரக்ஷன்ல இருந்து இங்க இசட் நாட் அப்ரோச் பண்ணும்போது இமேஜ் இப்படி ஓடிடுச்சு. இப்போ இந்த மஞ்சா கோடு இருக்குது இல்லையா? இது இப்படி இந்த டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ணும்போது எஃப் ஆப்போசிட் இப்படி போகுது. அப்போ எஃப் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகல, வேற வேற இடத்துக்கு மாறி மாறி போகும். சில டைம் இன்ஃபினிட்டி போகும், ஒரு டைரக்ஷன்ல போகும்போது இன்னொரு டைரக்ஷன்ல போகும்போது ஃபைனைட் வேல்யூ போகும், இன்னொரு டைரக்ஷன்ல போகும்போது வேற ஏதோ ஒரு ஃபைனைட் வேல்யூ போகும், மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது பேர் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஆமா தானே? அதான் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டிங் மீனிங் இந்த இடத்துல. ஓகே சார். வேற யாருக்காவது எனி கொஸ்டின் அக்கார்டிங் டு திஸ்? சார் சொல்லுங்க மேடம். சார் ஆக்சுவலா வந்து இப்போ இந்த சிங்குலாரிட்டிங்கிறது இப்போ நாங்க டீச் பண்ணும்போது ஆறுமுகம் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அனலிட்டிசிட்டி அந்த நம்ம லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வச்சு சொல்லுவாங்க சார். அந்த சொல்லுவாங்க அது எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனா அது ஸ்டூடெண்ட் லெவல்ல நம்ம புரிய வைக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குது. அதான் சார். அப்படியும் போலாம். ஆனா அது ஸ்டூடெண்ட் அவ்வளவு ரியலைஸ் பண்ண மாட்டான். அதான் சார். இப்ப ப்ராப்ளம் போடும்போது நீங்க அந்த லிமிட் கான்செப்ட் வச்சு தான் போடுவீங்களா சார்? ஆமா, ப்ராப்ளம் போடும்போது லிமிட் கான்செப்ட். ஏன்னா ப்ராப்ளம் அப்படிதான் செய்ய முடியும், வேற வழி இல்ல அதுல. சரிங்க, போடலாம். நம்ம ப்ராப்ளம் எப்படியா இருந்தாலும் நீங்க புக்ல படிக்கிற மாதிரி தான் வரும். பட் நம்ம வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்றது தான் சொல்லி தரேன், வேற ஒண்ணும் கிடையாது. சில டைம் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நமக்கு இதான் ஆன்சர் வரும் வராதுன்னு கரெக்டா பண்ணி போடலாம். சரியா? சரி, ஓகே. வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? 4 பேர் போற போர்டுல. ஓகேவா? இது கிளியரா? கான்செப்டே இவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிங்குலாரிட்டி முடிஞ்சிச்சு. எஃப்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா என்னது, பேஜ் பேஜா எழுதிருப்பான். இப்போ ஒண்ணுமே இல்ல. இதுக்கு ஒரு தியரம், இதுக்கு ஒரு தியரம், இதுக்கு ஒரு தியரம், இதுக்கு வர தியரம் ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம். இதுக்கு ஒரு தியரம் வரும், இன்ஃபினிட்டிக்கு போனா போலுக்கு போகுதுன்னு அர்த்தம். இது எசென்சியல் சிங்குலாரிட்டி. இதுல இருந்து பிறக்கிறது தான் கிரேட் பிகார்ட்ஸ் தியரம். அது வேற மாதிரி இருக்கும். இதனுடைய அப்ளிகேஷன் எடுத்துட்டு போறேன். அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் தேவையோ அதை சொல்றேன். அடுத்தது மூவ் பண்ணி போவோம். ப்ராப்ளம் பண்ணும்போது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கொஸ்டின் ஆன்லைன்ல எனி கொஸ்டின்? ஓகே.